ஈரானில் போர் மேகம் சூழ்கிறது. அமெரிக்கா தனது குடிமக்களுக்கு ஒரு மிக அவசரமான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஈரானில் இருக்கும் அமெரிக்கர்கள் அனைவரும் உடனடியாக வெளியேறுங்கள். விமானம் கிடைக்கவில்லை என்றால் தரை வழியாக ஆர்மனியா அல்லது துருக்கிக்கு தப்பித்து ஓடுங்கள் என்று அமெரிக்க தூதரகம் ரெட் அலர்ட் விடுத்துள்ளது. நிலைமை கைமீறி போய்விட்டது என்பதையே இது காட்டுகிறது. ஏன் இந்த அவசரம்? ஈரானில் போராட்டம் கலவரமாக மாறியுள்ளது. இன்டர்நெட் கட், சாலை மறியல், பாதுகாப்பு கெடுபிடின்னு நாடே ஸ்தம்பிச்சு நிக்குது. பல ஏர்லைன்ஸ் விமான சேவையை ரத்து செஞ்சுட்டாங்க. ஜனவரி 16 வரை விமானம் ஓடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் எப்படியாவது ரோட் மார்க்கமா தப்பிச்சுடுங்கன்னு அமெரிக்கா சொல்லுது. முக்கியமா இரட்டை குடியுரிமை வச்சிருக்கிறவங்களுக்கு ஆபத்து அதிகம்னு எச்சரிச்சிருக்காங்க. அமெரிக்க பாஸ்போர்ட்டை காட்டினாலே ஈரான் போலீஸ் கைது செய்ய வாய்ப்பு இருக்கா? இதுவரை நடந்த கலவரத்துல 599 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க. 10,694 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ராணுவ தாக்குதல் நடத்தும் எண்ணம் இருக்கு. ஆனா முதல் சாய்ஸ் பேச்சுவார்த்தை தான் சொல்லியிருக்காரு. வெள்ளை மாளிகையும் ஈரான் அரசு வெளியில ஒண்ணு பேசுது, ஆனா ரகசியமா வேற மெசேஜ் அனுப்புதுன்னு குண்ட தூக்கி போட்டிருக்காரு. ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அமெரிக்காவினுடைய மிரட்டலும் அவங்க அனுப்புற தூதும் முரணாயிருக்குன்னு குழம்பியிருக்காரு. இப்போதைக்கு அங்க இருக்கிற அமெரிக்கர்கள் உயிரை கையில பிடித்துக் கொண்டு தப்பிக்க வழியை தேடுறாங்க. அமெரிக்கா இப்படி ஒரு வார்னிங் கொடுத்தது ஒருவேளை ஈரான் மீது விமான தாக்குதல் நடத்த போவதற்கான அறிகுறியா? அடுத்த சில மணி நேரங்கள் மிக முக்கியம்.